ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என் ஸ்டைலில் வத்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், அப்புறம் தக்காளி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி பொடி, குழம்பு மிளகாத்தூள், நல்லெண்ணெய், அப்புறம் புளி வந்து லெமன் சைஸ் கரைச்சி வச்சுருக்கிறது. தாளிக்கிறதுக்கு வெங்காயம், சுண்டு வத்தல், வெந்தயம். இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை இது எல்லாம் வந்து நம்ம எண்ணெய் விட்டு லைட்டாக வறுத்துக்க போகிறோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு சூடானோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா போட்டு நல்லா வதக்கணும். இதோட கொஞ்சம் சுண்ட வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஏன் நம்ம சுண்ட வத்தல் போட்டிருக்கோன்னா அப்போ தான் வந்து கசப்பு, புளிப்பு, அப்புறம் கொஞ்சம் வந்து லாஸ்ட்டு வெல்லம் போடுவோம். அதோட இனிப்பு எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால சுண்ட வத்தல் போட்டிருக்கேன். பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம வந்து வதக்கி வச்சுருந்ததை இப்போ மிக்சியில் லைட்டாக தண்ணி விட்டுட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போது பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் நிறையாவே விட்டுக்கணும். அப்போ தான் வத்தக்குழம்பு வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே சின்ன வெங்காயம், சுண்ட வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் வெந்தயம் கொஞ்சம், இது மூணையும் வந்து போட்டு நல்லா வறுக்கணும். வந்து வெங்காயம் லைட்டாக வந்து இந்த பொன்னிறமாக வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் போடுறோம். போட்டு நல்லா சிம்மில் போட்டு கிளறிட்டே இருக்கணும். லைட்டாக கிளறினோடனே நம்ம வீட்டிலே அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 2.5 ஸ்பூன் எடுத்துருங்க. அதை இதில் போடணும். அப்புறம் வீட்டிலே அரைச்சி வச்ச கொத்தமல்லி பொடி 3 ஸ்பூன், அப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் இருக்குது. அதை இதில் சேர்த்துட்டு சிம்மில் போட்டு நல்லா மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு விடுற அளவுக்கு நம்ம வந்து சிம்மில் போட்டு வேக வைக்கணும். நல்லா பாருங்கள், நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு லெமன் சைஸ் வந்து புளி கரைச்சி வச்சிருந்தோம். அதை வந்து இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு இது வந்து நல்லா கொதிச்சு மசாலா ஸ்மெல்லாம் போய் கொதிச்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வத்தக்குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதை சேர்ந்து இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு 2 செகண்ட் வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.